ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் எடிட் பண்ண போகிறோம். இந்த பிஜிஎம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த பிஜிஎம் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? நம்ம வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்ப டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 ப்ரீசெட் லிங்க்கும் டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்புட் ஆகலை அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணால் தான் இன்புட் ஆகும், ஓகேவா? நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபாண்ட்டு நேம் என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் ஃபாண்ட்டுன்னு வரும். ஃபாண்ட் நேம் வந்து ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர், ஓகேவா? ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் இந்த ஃபாண்ட்டு பேர். நீங்கள் எந்த மாதிரி ஃபாண்ட் வேணால் வச்சு செட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது எப்படி எடிட் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இதில் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபாண்ட் இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். லிரிக்ஸ் எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறதில் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஓகேவா? பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் பண்ண 3மே இந்த 4 லிரிக்ஸுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அவ்வளோதான், நம்ம அது பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ ஷேக் எஃபெக்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிற இமேஜ் மட்டும் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி எதில் நான் பேஸ்ட் பண்ணுறோம் அதில் மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும், ஓகேவா? இப்போ செகண்ட் இமேஜ் ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கிடுவோம். எஃபெக்டில் போய் அதே மாதிரி 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு நான் சொல்கிற இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க வரிசையாக. ஃபஸ்ட் இமேஜில் இருந்து நான் சொல்கிற இமேஜ் வரைக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, சாரி, நான் அந்த எஃபெக்ட் வந்து மாற்றி காப்பி பண்ணிட்டோம், ஓகேவா? இந்த இமேஜ் எஃபெக்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுக்காம விட்டோம், ஓகேவா? காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு நான் சொல்கிறதில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு வரிசையாக பேஸ்ட் பண்ணிக்கவாங்க. நான் சொல்கிற வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எந்தெந்த இமேஜுக்கெலாம் எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு. வரிசையாக பேஸ்ட் பண்ணிக்கவாங்க. ஒரு டபுள் மார்க் கொடுத்துருப்பேன் லாஸ்ட்டாக. இந்த இங்கே இருக்குது, டபுள் மார்க் வர வரைக்கும் 24.4 இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம், ஓகேவா? இது சூப்பராக சிம்பிளாக நம்ம எடிட் பண்ண போகிறோம் வீடியோ தான், ஓகேவா? லாஸ்ட் இமேஜ் அதே மாதிரி எஃபெக்டில் போய் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறதில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். பீட் மார்க்கிங்கில் போய்ட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணாமல் இருந்திருப்போம், அப்படி தானே? ஒரு 3 இமேஜ் அதிலேருந்து லாஸ்ட்டில் இருக்கிற 3 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்டை, ஓகேவா? அடுத்து இருக்கிற 2 இமேஜுக்கும் லாஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேக் எஃபெக்டில் போய்ட்டு ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும். HDCC ஷார்ப்னர் ஒரு லேயர் மாதிரி 3மே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் மேலே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் டபுள் பாக்ஸில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்திங்கன்னா காப்பி வரும்.
காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க்கில் போய்ட்டு பீட் மார்க் வந்துட்டோன்னே அதே மாதிரி எப்படி காப்பி பண்ணணுமோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு 3மே அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். அதே மாதிரி அவ்வளோதான். இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னா கார்னரில் எக்ஸ்போர்ட் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகிரும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.